நான் இவ்வளோ லக்னம் பேசிட்டு வரும்போது நம்ம என்ன சொன்னோம், பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்க, பேசாதீங்க இப்படிலாம் சொல்லிட்டு கும்ப லக்னம் உடனே கோவப்படாதீங்க. காரணம் இருக்குது சொல்கிறேன். 12க்குரியன் வக்ரம் ஆயிட்டார். கால் அடிப்பட்டவங்க, கால் ஆக்சிடென்ட் ஆனவங்க, இவங்களெல்லாம் பார்த்துக்குங்க, சைக்கிள் வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு சேவை செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றி சாதனை நீங்கள் படைப்பீர்கள். கும்ப லக்னத்தில் பிறந்து கும்ப ராசியாக இருக்கேன் சார், சரி செய்யுங்க, புண்ணியம் தானே. எஸ், கும்ப லக்னமாக இருங்க, கண்டிப்பாக செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அதை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. உருவாகும் போதே அதை பயன்படுத்திக்கிட்டா நமக்கு புண்ணியம் சேரும். ஆமாம், ஏற்கனவே நான் கன்னி லக்னத்துக்கு சொல்லியிருப்பேன். கன்னி லக்னத்துக்கு 5க்குரியன் வக்ரம்னா அந்த ஊரை விட்டு வெளியே வரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு கிடைக்கும் போதே வெளியே வந்துடும். வாய்ப்பை சரியா பயன்படுத்தணும். வாய்ப்பை சரியாக பயன்படுத்தியவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க, வேற யாரும் ஜெயிக்கல. கண்டிப்பா சார், அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த கும்பலக்கணக்காரர்களுக்கு சனி வக்ரம் ஆயிட்டாருன்னா என்னெல்லாம் பண்ணுவாருன்னு சொன்னீங்க. இந்த சனி நிவர்த்தி, வக்ர நிவர்த்தி பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? நிச்சயமா இந்த வக்ர நிவர்த்தி செய்வதற்கு, இந்த சனி வக்ர நிவர்த்தி செய்வதற்கு இவர்கள் ஒரு மெடிக்கல் கேம்ப் வருஷத்துல ஒரு நாள் எங்கெங்கெல்லாம் போடுறாங்களோ அங்கெல்லாம் போய் கலந்துக்கிட்டு சர்வீஸ் செய்ய சொல்லுங்க. இல்லைன்னா பாத யாத்திரை போறவங்களுக்கு இவங்களே போயிட்டு பாத யாத்திரை செல்லுகின்ற பக்தர்களுக்கு காலில் தைலம் தேய்ச்சி அந்த நீவி விட்டு அவங்களுக்கு ஒரு சர்வீஸை செய்ய சொல்லுங்க. ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக. பழனியில் போய் பார்த்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் பாத யாத்திரை வராங்க.